மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் சிறப்பாக செயல்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் ஐம்பெரும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பள்ளி மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படும் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டார். புதுமை பெண் திட்டத்தை மாணவிகள் பாராட்டியதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின், அந்த மகிழ்ச்சி மாணவர்களுக்கும் கிடைக்கும் வகையில் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் மாதம் முதல் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். அதன்படி கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். மாணவர்கள் தேக்கமடையாமல் எப்போதும் முன்னேறி செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கிய முதலமைச்சர், நீட் தேர்வு மோசடிக்கு ஒரு நாள் முடிவு கட்டப்படும் என்றும் கூறினார். மாணவிகள் தங்களோட சின்ன சின்ன தேவைகளுக்கு யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை இல்லைன்னு இந்த திட்டத்துல மாசம் மாசம் கிடைக்கிற 1000 ரூபாய் தங்களோட தேவைக்கு உதவியா இருக்கிறதாகவும் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. அந்த மகிழ்ச்சி மாணவர்கள் முகத்திலேயும் ஏற்பட வேண்டும் என்பதற்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருந்தேன். நீங்க காலேஜ் போன விட வர ஆகஸ்ட் மாசத்திலிருந்து அந்த 1000 ரூபாய் வழங்கப்படும் என இந்த மேடையில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். மாணவர்களான உங்களை நான் கேட்டுக்க ஒன்னே ஒண்ணுதான், படிங்க படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. எங்கேயும் தேங்கி நிக்காம முன்னோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. உங்க கண்ணு முன்னாடியே ஃபுல் ஸ்டாப் தெரியக்கூடாது, கமாதான் தெரியணும். கீப் ரன்னிங், கீப் வின்னிங், கீப் ஷைனிங், மேக் தமிழ்நாடு ப்ரவுட். கல்விதான் உங்ககிட்ட இருந்து யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து. ஆனா அதுல கூட மோசடிகளை செய்யறத நீட் போன்ற தேர்வு முறைகளை பார்க்கணும். அதனாலதான் அதை கடுமையாக எதிர்த்து வருகிறோம். நீட் போன்ற தேர்வுகள் மோசடியானவை என்று முதல்ல சொன்னது நம்முடைய தமிழ்நாடு தான். அதை இன்னைக்கு இந்தியாவே சொல்ல தொடங்கி இருக்கு. இந்த மோசடிக்கு நிச்சயம் ஒரு நாள் முடிவு கட்டுவோம். அது எங்க பொறுப்பு. மாணவ செல்வங்களாக இருக்கக்கூடிய நீங்க படிக்க சமூகமோ பொருளாதாரமோ அரசியல் சூழ்நிலையோ எதுவும் தடையாக இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய எண்ணம். அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கை.